வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி இருப்போம். இந்த உலகத்துல ஏன் இவ்ளோ தீமை இருக்கு? இதுக்கெல்லாம் கடவுளோட திட்டம் என்ன? இந்த கேள்விகளுக்கு விட தேட இன்னைக்கு நம்ம ஒரு பிரபஞ்ச நீதிமன்ற விசாரணைக்குள்ள போகப் போறோம். இது படைப்போட ஆரம்பத்திலிருந்து அதோட முடிவு வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போற ஒரு பயணம். நம்ம விசாரணையை இந்த ஒரு சவாலான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆரம்பத்துல இருந்தே கடவுளோட விதிகள் தப்பா நியாயமே இல்லாததா இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? இந்த முழு விளக்கமுமே இந்த கேள்விக்கு பதில் தேடுற ஒரு முயற்சி தான் சொல்லலாம். சரி, இந்த கேள்விக்கு விடை தேட நம்மளோட இந்த பயணம் 5 கட்டங்களா பிரிய போகுது. கடவுள் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுல ஆரம்பிச்சு படைப்போட இறுதி தீர்ப்புல முடியும். இந்த 5 கட்டங்களும் நம்ம கேட்ட அந்த மைய கேள்விக்கு படிப்படியா பதில் சொல்லும். சரி, நம்மளோட முதல் அங்கம் கடவுள் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இந்த பிரபஞ்ச போரோட ஆரம்பமே இங்க பூமியில இல்ல, பரலோகத்துல தான். அங்கதான் கடவுளோட ஆட்சிக்கு எதிரா முதல் முறையா ஒரு சட்ட ரீதியான சவால் வைக்கப்பட்டுச்சு. இந்த குற்றச்சாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளோட ஆட்சி எதை அடிப்படையா கொண்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப சிம்பிள். அன்பின் சட்டம். அதாவது நீதி, அன்பு, இது ரெண்டும் தான் அவரோட சிம்மாசனத்தோட அஸ்திவாரமே. இந்த அன்பு தான் எல்லா படைப்புகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக வழிகாட்டி. இப்போதான் நம்மளோட கதைக்கு வில்லன் வர்றான், லூசிஃபர். அவனோட ஆசை என்ன தெரியுமா? கடவுளோட இடத்தையே பிடிக்கணும், கடவுளுக்கு சமமா தன்னை உயர்த்திக்கணும். இந்த பேராசை தான் இந்த பிரபஞ்ச மோதலுக்கே முதல் புள்ளி. லூசிஃபரோட வாதம் வெறும் அதிகார போட்டி இல்ல, அது ஒரு பக்கா லீகல் ஆர்கியூமெண்ட். அவன் என்ன சொல்றானா, கடவுளே, உங்க அன்பின் சட்டம் ரொம்ப கஷ்டம், படைக்கப்பட்ட எங்களால அதை ஃபாலோ பண்ணவே முடியாது, அதனால உங்க ஆட்சி அநியாயமானது. முடியாத ஒரு சட்டத்தை கொடுத்து எங்களை தீர்ப்பு செஞ்சா நீங்க ஒரு கொலையாளி, அதனால இந்த சட்டத்தையே தூக்கிடணும். இதுதான் உன்னோட வாதம். உடனே ஒரு கேள்வி வரும், கடவுள் ஏன் அப்பவே லூசிஃபரை அழிக்கல? யோசிச்சு பாருங்க. அப்படி செஞ்சிருந்தா அது ஒரு நியாயமான கேள்விய அதிகாரத்தை வச்சு நசுக்கிற மாதிரி ஆகியிருக்கும். மத்த தேவதூதர்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதான் இது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்க ஒரு பொது விசாரணை தேவைப்பட்டுச்சு. சரி, இப்போ இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. விசாரணை களம் பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒரு புது கோர்ட் ரூமுக்கு மாற்றப்படுது. அப்போ ஆதாமோட ரோல் என்ன? அவர்தான் கடவுளோட முதல் சாட்சி. படைக்கப்பட்ட ஒரு ஜீவனால அன்பின் சட்டத்தின்படி வாழ முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே ஆதாம் உருவாக்கப்பட்டார். சாத்தானோட குற்றச்சாட்டு பொய்ன்னு நிரூபிக்கிறது தான் அவரோட நோக்கம். ஆனா என்ன ஆச்சு? முதல் சாட்சியே தோத்துட்டார். ஆதாம் கீழ்ப்படியாமையை தேர்ந்தெடுத்தப்போ அந்த சோதனையில ஃபெயில் ஆயிட்டார். இது சாத்தானோட குற்றச்சாட்டுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதனால பயங்கரமான விளைவுகளும் ஏற்பட்டுச்சு. ஆதாமோட இந்த தோல்வியால என்ன நடந்தது பாருங்க. இந்த உலகத்தோட ஆட்சி தற்காலிகமா சாத்தான் கைக்கு போயிடுச்சு. கடவுளோட அன்பு, நீதிக்கு பதிலா சாத்தானோட சக்தி, மரணமோ காட்டு சட்டம்னு ஒன்னு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுது. முதல் சாட்சி தோத்துட்டாரு. இப்போதான் இந்த வழக்குல ஒரு பெரிய திருப்புமுனை வருது. கடவுள் தன்னோட கடைசி மற்றும் உறுதியான சான்ற கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாரு. இந்த கடைசி ஆதாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல் ஆதாம் எங்க தோற்றாரோ அங்க ஜெயிச்சு காட்ட வந்தவர் தான் இயேசு. கடவுளோட சட்டம் தான் சரின்னு உறுதியா நிரூபிக்க வந்தவர். அவர் எப்படி ஜெயிச்சார்? 3 படிகள் தான். 1, ஒரு தப்பே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து அன்பின் சட்டப்படி வாழ முடியும்னு நிரூபிச்சார். 2, நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனையா அவர் மரிச்சார். 3, மரணத்தையே ஜெயிச்சு உயிர்த்தெழுந்தார். ஏன்னா பாவம் இல்லாதவங்கள மரணத்தால ஒன்னும் செய்ய முடியாது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உயிர்த்தெழுதல் தான். அதுதான் உண்மையான சாட்சி. அன்பின் சட்டம் மரணத்துக்கு இல்ல, நித்திய வாழ்வுக்கு வழிநடத்துதுன்னு அதை நிரூபிச்சது. இதோட சாத்தானோட மொத்த கேஸுமே தள்ளுபடியாயிடுச்சு. முக்கிய சான்று வந்தாச்சு. இப்போ இந்த தீர்ப்பை இன்னும் உறுதிப்படுத்த கடவுள் இன்னும் சில துணை சாட்சிகளை அழைக்கிறார். யாருக்காக? இந்த வழக்க பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவதூதர்கள் என்ற நடுவர் மன்றத்துக்காக. அவங்க தான் முதற் பலன்கள். அதாவது பரிசுத்த ஆவியோட பலத்தால இயேசுவை போலவே வாழ்ந்து காட்டி அவருக்காக உயிரையும் கொடுத்த பரிசுத்தவான்கள். இயேசு ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, அவரை பின்பற்றுனா யார் வேணும்னாலும் அப்படி வாழலான்னு இவங்க நிரூபிக்கிறாங்க. இந்த சாட்சிகள் 3 கட்டங்களா வராங்க. முதல்ல இயேசு, அவர்தான் பிரதான சாட்சி. 2வது வரலாறு முழுசும் வந்த பரிசுத்தவான்கள். கடைசியா 1,44,000 பேர். இவங்களோட சாட்சியோட இந்த வழக்கோட சான்றுகள் முழுமையடையும். இந்த வசனம் சொல்ற மாதிரி இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தம், அப்புறம் அவங்களோட சாட்சியால. அன்பின் சட்டம் மரணத்தை விட மேலானதுன்னு நிரூபிச்சு குற்றவாளிய வாயடைக்க செஞ்சாங்க. சரி, வழக்கோட எல்லா சாட்சியங்களும் முடிஞ்சது. இப்போ நாடகத்தோட கடைசி அங்கம், தீர்ப்பு வழங்கப்படும் நேரம் வந்தாச்சு. இந்த வசனத்துல வர்ற உருவகம் ரொம்ப பவர்ஃபுல்.
இது எதை காட்டுதுன்னா, சட்டமீறல் பாதையை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் எதிரா கொடுக்கப்படுற இறுதி தீர்ப்பு எவ்வளவு உறுதியானதுன்னு காட்டுது. ஆனா இந்த தீர்ப்போட நோக்கம் வெறும் தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்ல. அதையும் தாண்டி மரணம்னு உன்னையே இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீக்கிறது தான். அதுதான் உண்மையான இறுதி வெற்றி. கடைசியா என்ன நடக்குதுன்னு பாருங்க. படைப்பு அதோட முழுமையை அடையுது. தீமை, பாவம், மரணம்னு எதுவுமே இல்ல. துக்கம், அழுக, வலின்னு எதுக்கும் அங்க இடமில்ல. எல்லாம் புதுசா, பரிபூர்ணமா ஒரு அமைதியான நிலைக்கு திரும்புது. இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். கடவுள் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பார்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.